ஹலோ ஆல், வெல்கம் டு ரோசாரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாக்ஸ் ஸ்டாண்டு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேயா, பாக்ஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு இப்படி தான் பாக்ஸில் வரும். இதுக்கு மேலே நான் ஒரு கவர் போட்டு பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்புவேன். சேஃபாக இருக்கும். ஓகேயா, இதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஃப்ரேம் இருக்கும். நம்ம ரவுண்டு ஃப்ரேமில் வந்து ரவுண்டு ஸ்டாண்டில் வந்து என்ன ஆகும்னா நம்ம உட்டன் ஃப்ரேம் வைப்போம். ஆனால் இதில் வந்து ஸ்டாண்டு மட்டும்தான் இருக்கும். ஃப்ரேம் நம்ம மாட்ட வேண்டாம். அதுக்கு பதில் கிளிப்பு மாட்டுவோம். ஓகே, துணியை மேலே போட்டுட்டு கிளிப் மாட்டுவோம். அதுக்கு ஒரு கிளிப் பாக்ஸ் இருக்கும். அந்த கிளிப் பாக்ஸில் மொத்தம் 12 கிளிப்ஸ் உங்களுக்கு இருக்கும். 4 லெக்கும் வந்து இப்படி தான் மாட்டி வச்சுருக்கோம். அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேயா, கட் பண்ணி எடுத்துகிட்டு 4 ஸ்க்ரூஸ் இருக்கும். 4 லெக்லையும் நீங்கள் மாட்டணும். அது ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு 12 கிளிப்ஸ் போதும்னா இந்த ஒரு பாக்ஸ் போதும். இல்லை கூடுதல் வேணும்னா இன்னொரு பாக்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, உங்களுக்கு 100 ருபீஸ் தான் ஒரு பாக்ஸோட ரேட்டு. நீங்கள் வாங்கிக்கலாம். இதை ஒன் பை ஒன்னாக எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு லெக்குலையாக மாட்டணும். மாட்டும்போது நான் என்ன சொல்லியிருக்கணும் அதே போல் நீங்கள் மாட்டினாலே போதும். ஈஸி, வெரி சிம்பிள். ஓகேயா, நான் இதை சொல்லித்தரதுக்கு முன்னாடி, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கிளாஸ் டீட்டெயில்ஸை அவங்களுக்கும் சொல்லுங்கள். நமக்கு ஃப்ரீயாக கிடைச்ச கிளாஸு எல்லாருக்கும் ஃப்ரீயாக கிடைக்கட்டும். ஓகேயா, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்டில் உங்களோட டவுட்ஸ் எதுனாலும் கேளுங்க. அதே போல் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணனாலும் கேளுங்க. எல்லாமே நீங்கள் கமெண்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேயா, நம்ம ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறது எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஓகே, நீங்கள் யூடியூப் பார்த்து நீங்கள் பார்த்து இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. சிலர் வந்து எப்படி பண்ணணும், இது வந்து ஃப்ரீ கிளாஸ் தானா இல்லை காசு கட்டணுமா, அப்படியெல்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் இதை சொல்லிக் கொடுங்க. ஃப்ரீ கிளாஸு நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஓகே, எல்லாமே ஃப்ரீயாக தான் சொல்லித்தராங்கன்னு உள்ளதை நீங்கள் சொல்லுங்கள். அவங்களையும் கிளாஸில் ஜாயின் பண்ண வைங்க. லெக்கு பார்த்தீங்களா, இதே போல் தான் ஒன்று போட்டுட்டு என்ன பண்ணணும், டைட் பண்ணணும். ஓகே, அப்படி 4 லெக்கையும் நீங்கள் எடுத்து இந்த ஸ்டாண்டுக்குள்ளே போட்டு டைட் பண்ணிட்டா போதும். கரெக்டாக மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டு நீங்கள் டைட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஓகே, நம்ம கீழே உட்காந்து பண்ணுறதுக்கு. இதுவே சேர் டைப்பும் நமக்கு இருக்குது. அது வந்து உங்களுக்கு சேர்லையோ இல்லை சோஃபாலேயோ இல்லை பெட்டுலேயோ உட்காந்துட்டு நம்ம அதை பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொன்று உங்களுக்கு ஃபுல் இது இருக்குது. ஓகே, ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே நீங்கள் மாட்டுறது போல் இதே ஃப்ரேமு, ஆனால் லென்த்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, அதுவும் எல்லாம் சேம் தான். உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம். எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாமே இதே போல் தான் ஃபிட் பண்ணுறது. ஃபிட்டிங் வேறு எதுவுமே இல்லை. ஓகே, கட்டில் வாங்குறதுக்கு பதில் இது வாங்கிக்கலாம். கிளிப்பு போட்டுக்கலாம். கட்டில்னால் நம்ம நூல் சுற்றி பண்ணணும். இதில் வந்து கிளிப்பு மாட்டி பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் எப்படி மாட்டுறேன்னு உள்ளது புரியலைன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. மறுபடியும் ஒரு வாட்டி கூட சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு மாட்டுறது. அதே போல் இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இந்த ஸ்டாண்டில் நம்ம ஒர்க் பண்ணுறது இது ஆடாது. ஓகே, நம்ம எப்படி வச்சுருக்கிறோமோ அதே இடத்துல இருக்கும். நம்ம ஈஸியாக பண்ணலாம். இப்போ ரவுண்ட் ஸ்டாண்டுங்கிறப்ப சிலருக்கு கொஞ்சம் ஆடுது, அதாவது மூவ் ஆகுது, ஷேக் ஆகுது, அந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. பட் இதில் வந்து அப்படி இல்லை. ஓகே, இப்போ கிளாத்தை இப்படி மேலே போட்டுட்டு 4 சைடும் ஃபிட் பண்ணிவிட்டு கிளாத்தை அப்படியே மேலே போட்டுருங்க. மேலே போட்டுட்டு 4 சைடும் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிப் வைங்க. ஒவ்வொரு கிளிப் மாட்டினாலே போதும். 4 சைடும் கிளிப்பை மாட்டிட்டு, ஓகே பாருங்கள், கிளிப்பை மாட்டிட்டு நீங்கள் அடுத்தது டைட் பண்ணி மாட்டணும். ஓகே, பார்த்துக்கோங்க எப்படி மாட்டுறேன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாக நீங்கள் கிளிப்பு மாட்டினா போதும். ஓகே, அதுக்கு அப்புறமா தான் நீங்கள் டைட் பண்ணி மாட்டணும். கிளிப்பை நான் இப்போ மாட்டியிருக்கேன்ல, அதே போல் நீங்கள் கிளிப்பில் அந்த கம்பி இருக்குல்ல, அது பேக்கில் நம்மளை தெரிகிறது போல் அப்படியும் மாட்டலாம். அப்படி இல்லைன்னா கிளாத்தில் நம்ம எடுத்து விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ கொஞ்சம் கூட க்ரிப்பாக இருக்கும். ஓகே, இந்த கிளிப்பை இப்படி மாட்டிட்டு மேலே இருக்கிற கம்பி இருக்குல்ல, அதை வந்து கிளாத்தில் திருப்பி விட்டுறணும். ஓகே, அப்போனா கொஞ்சம் கூட க்ரிப்பு கிடைக்கும். ஃபஸ்ட்டில் மாட்டும்போது அது பண்ண வேண்டாம். லாஸ்ட்டில் ஃபைனல் நீங்கள் பண்ணும்போது பண்ணால் போதும். ப்ளவுஸோட பேக் நெக் இருக்குல்ல, பேக் நெக் ஃபுல்லாகவே நம்ம இதில் போடலாம். இப்போது ப்ரைடல் ப்ளவுஸுக்கெல்லாம் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ண வேண்டி வரும். பட் ரவுண்டில் வந்து நமக்கு 18 இன்ச்சில் வந்து ஃபுல்லாக பண்ண முடியாது. இந்த மாதிரி ஸ்டாண்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாகவே இதில் போட்டுடலாம். ஓகே,
ஃபஸ்ட்டு நீங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் ரஃபாக நீங்கள் கிளிப்பு மாட்டி விட்டால் போதும். 4 சைடு மாட்டி விட்டுட்டு அதுக்கு அப்புறமா தான் டைட் பண்ணணும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இழுத்து டைட் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபிட்டாகி நிற்கும். நம்ம மறுபடியும் கிளாத் லூஸ் ஆகுதுன்னு உள்ள அந்த பிரச்சனை வராது. இதில் பார்த்துக்கோங்க எப்படி மாட்டுறேன்ட்டு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதே போல் தான் எல்லாமே மாட்டணும், எல்லா கிளிப்ஸையுமே. ஓகேயா, ரொம்ப சிம்பிள் தான், இதில் எந்த கஷ்டமுமே இல்லை. உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிவிட்டு போயிடலாம், பட் நான் எப்படி மாட்டுறேன் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, அதுக்காக தான் நான் ஃபுல்லாக வச்சுருக்கிறேன். நீங்கள் பார்த்து அதுபடி மாட்டிக்கோங்க. ஓகே, நான் வந்து இப்போ நிறைய கிளிப்ஸ் வச்சுருக்கேன், அது தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லா இடமும் ஒவ்வொரு கிளிப் வச்சாலே போதும். ஓகே, ஒவ்வொரு கிளிப் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிடிச்சி இழுத்து நீங்கள் எல்லா கிளிப்ஸையும் மாட்டி வைக்கலாம். ஒரு சைடுக்கு நீங்கள் 3 கிளிப் வைக்கலாம், அதுவே உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இந்த பாக்ஸ் ஸ்டாண்டில் கிளாத் ஃபிக்ஸிங்கில் தான் நிறைய பேருக்கு டவுட் வருது, டைட்டாகவே ஆக மாட்டேங்குதுன்னு. ஓகே, அதுக்காக தான் நான் சொன்னது, ஃபஸ்ட்டு எல்லா இடமுமே நீங்கள் கொஞ்சம் கிளிப் ஒரு கிளிப் இல்லை 2 கிளிப் மட்டும் மாட்டிட்டு அதுக்கு அப்புறமா பிடிச்சி இழுத்து நீங்கள் ஒரு 3 கிளிப்பு ஒவ்வொரு சைடுக்கு 3 கிளிப்பு வைக்கிறது போல் பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல க்ரிப்பாக நிற்கும். ஓகேயா, அந்த கிளிப்பில் இருக்க கம்பியை நீங்கள் நான் இப்போ வச்சுருக்கிறது போலேயும் வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கிளாத்தில் அப்படியே 2 கிளிப்பையும் கிளாத்தில் மூடி விட்டிங்கன்னா அதை அப்படியே சாய்ச்சி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் கூட க்ரிப்பாக கிடைக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், பட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கிளாத்தை டைட் பண்ணணும். நீங்கள் தட்டி பார்க்கும்போது அதில் சவுண்டு கேட்கும். ஓகேயா, நல்லா டைட்டாக இருந்துச்சுன்னா சவுண்டு கேட்கும், இல்லைன்னா லூஸாக உள்ளே போகும். சவுண்டு கேட்கலைன்னா கொஞ்சம் கூட எந்த சைடு லூஸாக இருக்குதோ அந்த சைடு கிளிப்பை கழட்டிட்டு திரும்பவும் நீங்கள் மாட்டும்போது கரெக்டாக இருக்கும். ஓகே, எப்போவுமே துணியை கொஞ்சம் பிடிச்சி டைட்டாக இழுத்துக்கோங்க, இழுத்துட்டு நீங்கள் மாட்டுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். லூஸாக இருந்ததுன்னா திரும்பவும் கிளிப்பை மாட்டிட்டு திரும்பவும் தட்டி பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கான்னு. இது நம்ம ரவுண்டு ஃப்ரேமில் நம்ம மாட்டுவோம்ல, மாட்டி லூஸ் ஆகும்ல, அதே போல் இதில் லூஸ் ஆகாது, உங்களுக்கு டைட்டாகவே இருக்கும். பட் நம்ம கை அழுத்தத்தை வந்து ஃபுல்லாகவே நம்ம அந்த கிளாத்தில் கொடுக்கக்கூடாது, கொடுத்தோன்னா அது திரும்பவும் அழுந்தி அப்படியே கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஈஸியாக இருக்கும் நமக்கு உட்காந்துட்டு பண்ணுறதுக்கும், இல்லை இதே டைப்பு நம்ம சேர் டைப் வாங்கினாலும் அதுவும் ஈஸியாக இருக்கும். எது வேணாலும் ஓகே. இப்போ நீங்கள் பெரிய காட் டைப்பு நீங்கள் இதில் வாங்கினீங்கன்னா இதே ஃப்ரேம் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஆனால் பட் ஒரு ஃபுல் ப்ளவுஸும் ஓகே 1 மீட்டர் ப்ளவுஸும் நீங்கள் போடுறது போல் இருக்கும். அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். எப்படின்னா நம்ம நெக்கு ஸ்லீவ்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பார்டர் கொடுப்போம், அப்படி தானே. பார்டருக்கு ஒவ்வொன்றுக்கும் இதில் எல்லாம் நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு தனியாக, பேக் நெக்குக்கு தனியாக, அப்புறமா ஸ்லீவ்ஸ்க்கு தனியாக ஒவ்வொரு பீட்ஸாக எடுப்போம். இப்போ அதில் எப்படி பண்ணுவோன்னா, ஜரி த்ரெட் நம்ம அவுட்லைன் ஃபஸ்ட்டு கொடுக்குறோன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே அவுட்லைன் நம்ம கொடுத்துடலாம். அடுத்தது என்ன பண்ணலாம், பீட்ஸ்க்கு சுகர் பீடோ இல்லை ஏதாவது கொடுக்குறோன்னா அதே பீடை எல்லா இடமுமே நம்ம ஸ்லீவ்ஸ்க்கும் கொடுத்துடலாம், நெக்குக்கும் கொடுத்துடலாம். ஓகே, அப்போ அட் அ டைமில் நமக்கு எல்லாமே முடியும். ஒவ்வொரு டைம் நம்ம அந்த ஒவ்வொரு பீடையாக தேடிட்டு இருக்க வேண்டாம், அதுக்கு என்ன டிசைன் கொடுத்தோம் இதுக்கு என்ன டிசைன் கொடுத்தோம் நம்ம தேடிட்டு இருக்க வேண்டாம். ஓகே, சீக்கிரமாக முடியும். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு காட்டு டைப்பில் இருக்கும், உட்காந்தே பண்ணுறது தான், இதே போல் தான் இருக்கும். ஓகேயா, வேணுங்கிறவங்க அதையும் ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஸ்டாண்டு இல்லை வேறு ஸ்டாண்ட்ஸ் நம்மகிட்ட நிறைய ஸ்டாண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே போல் ஃப்ரீ கிளாஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு லிங்க் கொடுப்பேன். இதில் வந்து உங்களுக்கு குரூப் இருக்குது, அதில் ஒவ்வொருத்தர் அந்த வீடியோ பார்த்து போடுற எல்லா இதுவுமே ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு அதில் வரும், ப்ராஜெக்டும் வரும். உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு அதே போல் பண்ணுறதுக்குள்ள ஐடியாஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, எல்லாமே குரூப்பில் நம்ம சொல்லி கொடுத்துருவோம், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், எதுவுமே கஷ்டம் கிடையாது. இது நீங்கள் இவ்வளோ மாட்டிட்டு அதை தட்டி பாருங்கள், தட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம், எந்த கஷ்டமும் இருக்காது. ஓகேயா, பார்த்துக்கோங்க எப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன்ட்டு. இதுதான் சிம்பிள் தான். நம்மக்கிட்ட மேலே தெரிகிற எல்லா டைப் ஸ்டாண்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவேன். உங்களுக்கு வேணும்னா ஜிபே ஆர் ஃபோன்பே பண்ணிட்டு உங்களோட பேர், அட்ரஸ், மொபைல் நம்பர் அனுப்புனீங்கன்னா அனுப்பி வச்சுருவேன். தேங்க்யூ ஃபார்